சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். என்னாச்சு இவளுக்கு? ஆனந்தி வேற ஏதோ டென்ஷன்ல இருக்கான்னு நினைக்கிறேன். நீ ஃப்ரீயா விடு. ஏ ஆனந்தி, என்னடி ஆச்சு உனக்கு? எதுக்கு சௌந்தர்யா கிட்ட கோவப்பட்ட? நான் ஏதோ யோசனையில வந்துட்டு இருந்தேனா, அவ பாட்டுக்கு ஏதேதோ சொல்றா, அதே கோவத்துல திட்டி போட்டேன். மன்னிச்சிரு சௌந்தர்யா. ஏ ஆனந்தி, என்ன மன்னிப்பெல்லாம் கேட்டுட்டு இருக்க? நீ தானே, பரவாயில்ல விடு. அப்ப இன்னும் 2 திட்டு. அண்ணே, பாப்பா அன்பு, நீ ஹாஸ்பிடல்ல இருந்ததா கேள்விப்பட்டேன். இப்ப எப்படிப்பா இருக்கு உடம்பு? இப்ப பரவாயில்ல. பரவாயில்லையா? சாரிப்பா, ஹாஸ்பிடலுக்கு வந்து பார்க்க முடியல. அதெல்லாம் பரவாயில்ல. சரிப்பா. டேய் மாப்ள, நான் வந்துறேனே. டேய் மாப்ள, ஏண்டா உடம்பு சரியாவதுக்குள்ள இப்ப எதுக்குடா நீ வேலைக்கு வந்த? ரெஸ்ட் எடுக்க வேண்டியதானே? டேய், விட்டா என்ன பேஷண்ட் ஆக்கிடுவோம் போல இருக்கு. ஏன் பேஷண்ட் இல்லையா நீ? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, சின்ன அடிதான், அதெல்லாம் சரியாயிடுச்சு. எது சின்ன அடி? இதெல்லாம் சின்ன அடியா? எவ்வளவு பெரிய அடின்னு நாங்க ஹாஸ்பிடல் வந்து பார்த்தோமே. சும்மா இரு முத்து. ஏ அன்பு, ரெஸ்ட் எடுக்காம எதுக்கு இன்னைக்கு வேலைக்கு வந்த? வேலை எல்லாம் அப்படியே கிடக்கு, அதுவும் இல்லாம வீட்லயே இருந்து போர் அடிக்குது. அண்ணே, நீ பொறுப்பானவன் தான், அதுக்காக உடம்பு முடியலனாலும் கம்பெனிக்கு வருவியா? இது ரொம்ப ஓவர் பொறுப்பா இருக்குண்ணே. ஏய், அது மட்டும் காரணம் இல்ல, உங்களெல்லாம் பார்க்காம என்னால இருக்க முடியல. இது அதை விட ரொம்ப ஜாஸ்தியா இருக்கே. ஆமா, நீங்க மட்டும் தான் வந்திருக்கீங்களா? ஆனந்தி வரல? அதான பார்த்தேன். அப்படி கேளு, அதோ பார் லிஃப்ட் கிட்ட நிக்குது. என்ன ஆனந்தி, நைட்டு சீக்கிரம் தூங்கிட்டீங்களா? மெசேஜ் அனுப்பியிருந்தானே. அப்புறம் என்னப்பா, சாதாரணமா நீங்க 2 பேரும் தான் லிஃப்ட்ல போவீங்க. இப்போ உனக்கு அடி வேற பட்டிருக்கு. ஆனந்தி வேற அப்செட்ல இருக்கா. ஜெயந்தி வேற ஒத்து வர மாட்டேங்குது. அதனால நாங்கெல்லாம் நடந்தே போறோம். நீங்க 2 பேரும் லிஃப்ட்லயே வாங்க. நான் படியிலேயே போறேன். என்னாச்சு ஆனந்திக்கு? ஏன் ஒரு மாதிரியா இருக்காங்க? தெரியல அன்பு, அவ காலையில இருந்தே அப்படிதான் இருக்கா. போக போக சரியாயிடுவா. முத்து, நீ அன்பு கூட லிஃப்ட்ல வா, நாங்க அப்படியே நடந்து போறோம். ஏ வாடி போலாம். டேய் மாப்ள, உனக்கு இப்ப உடம்பு ஓகே தானே? நான் லிஃப்ட்ல வந்து என்னடா பண்ண போறேன்? நானும் படிக்கட்டுல போயிட்டுமா? போட. ஏண்டா மாப்ள, ஆனந்திய மகேஷ் சார் உன்னை பார்க்க வீட்டுக்கு கூட்டு வந்தப்போ மறுபடியும் அம்மா ஏதாவது சத்தம் போட்டாங்களா? நீ என்கிட்ட எதுவுமே சொல்லலையே. அதெல்லாம் ஒண்ணும் இல்லையாடா? ஏன்? இல்ல, காலையில வந்தப்போ கூட உங்ககிட்ட எதுவும் பேசல. லிஃப்ட்ல வர சொன்னா அப்பயும் உங்க கூட வரல. அதான் மகேஷ் சார் கூட வந்தப்போ மறுபடியும் உங்க அம்மா எதனா திட்டினாங்களான்னு கேட்டேன். அதான் என்னன்னு எனக்கே புரியல. நேற்று வீட்ல இருந்து கிளம்பும் போது ஆனந்தி சந்தோஷமா தாண்டா கிளம்புனா. அக்கா, ஏ ஆனந்தி, என்னடி காலையில காஃபி போட்டிருக்க? முத்து அண்ணந்தையும் போட்டு கொடுக்க சொல்லிச்சு. இரு, ஆனந்தியா என்னன்னு கேட்போம்.